Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட Mr. Sainath sir இருக்காரு, a client from Chulemedu. சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா today first day of class and task number 1 gaining the clutch control. ஒரு beginnersக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா clutch control gain பண்றது தான். சார் வந்து பாத்தீங்கன்னா he owns a Hyundai i20 vehicle. So இந்த i20 vehicleோட clutch movement எங்க இருக்கு, clutchோட biting point எப்படி இருக்கு, எந்த percentageல லீவ் பண்ணா vehicleோட movement start ஆகுது, இந்த விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா as a beginner ஸ்டூடெண்ட்டாக அவருக்கு ஒரு பர்ஃபெக்ட் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ இன்ஸ்ட்ரக்டராக நான் அவருக்கு கெய்னிங் பண்ணணும். இந்த டாஸ்க் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச் ஆஃப் கோன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருப்போம். அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச் ஆஃப் கோன்ஸில் யூ ஷுட் லீவ் த கிளச் அண்ட் ப்ரெஸ் த கிளச். ஸோ கிளச்சிலே தான் மூவ்மெண்ட் கொடுக்க போகிறாரு. அந்த கிளச் மூவ்மெண்ட் அவர் எப்படி பண்ணுறாரு, அந்த கிளச் கண்ட்ரோல் கெயின் பண்ணும்போது அந்த ட்ரைனிங் செஷனோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ யூஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கோன்லேருந்து தான் அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ ஃப்ரம் திஸ் ரெட் கோன் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ யூஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ரெடி டு டூ த டாஸ்க். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரோட லெக் மூவ்மெண்ட் காமிக்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம சார்கிட்ட பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நீ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கணும், பெண்டிங் பொசிஷனில் இருக்கணும். ஸோ அது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. எஸ் சார், லீவ் த கிளச் ஸ்லோலி ஹேனோ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10% வெஹிக்கிளில் எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் லீவ் பண்ணும்போது தான் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. பர்ஃபெக்ட் சார். Slow down the vehicle here, press the clutch, gradual application of brake here. So in the first cone நம்ம reach ஆனதுக்கப்புறம் we have to stop the vehicle. Yes sir, again leave the brake now, take the left from the brake, again leave the clutch slowly here. Good, perfect. Yes, that's it. Here again, press the clutch slightly, apply the brake here now. Now, again, leave the clutch very slowly, leave the clutch here, take left from the brake. Good. அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க இங்கே கிளச்சை. பர்ஃபெக்ட். எஸ் எஸ். அகெயின் லீவ் த கிளச் ஹியர். ஸ்டாப் ஆன் த ஆரஞ்ச் கோன். ஸோ வியூவர்ஸ், இந்த டாஸ்க் பண்ணுறதுனால ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னெல்லாம் விஷயம் கெயின் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன். ஸோ அவர் ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு கோன்ஸ்க்கு கிட்ட போகும்போது கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி கிராஜுவல் அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக், அந்த ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் அவர் ட்ரெயின் ஆகிறாரு. எஸ் சார், மூவ் பண்ணுவாங்க. அண்ட் மெயின்லி கிளச் கண்ட்ரோல். ஸோ கிளச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில், ஒரு ஸ்லோப்பில், ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்ஸில் நம்ம வெஹிக்கிளை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி மூவ் பண்ணும்போது, ஒரு ஸ்மால் பார்க்கிங் ஏரியாஸ்லாம் மூவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிளை ஆஃப் பண்ணாமல் மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். மெயினாக மேனுவல் காரில், ஒரு மேனுவல் கார் பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு பிகினர்ஸ் கெயின் பண்ண வேண்டிய விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கிளச் கண்ட்ரோல் தான். எஸ் சார், நீங்கள் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இதோட எக்ஸ்டீரியர் வியூ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ரிசல்ட் நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் சார்கிட்ட தியரிட்டிக்கலாக சொன்னேன். ஸோ ஆஃப்டர் த தியரி செஷன்ஸ் இப்போ ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் நான் பண்ணி காமிச்சேன். எப்படி பண்ணணும் அப்படின்றத பண்ணி காமிச்சேன். எந்த இடத்துல லீவ் பண்ணணும், எங்கே லீவ் பண்ணால் வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம கிளச்சை எந்த பர்சன்டேஜில் ஹோல்டு பண்ணிக்கணும் வெஹிக்கிள் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்றத நான் சொன்னேன். அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். ஆல் ஆஃப் அ சடன் நம்ம கிளச்சை லீவ் பண்ணக்கூடாது. நம்ம லெக் மூவ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக கிராஜுவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு மைண்டில் அப்ளை பண்ணிவிட்டு இஸ் டூயிங் இட் நவ். எஸ் சார். ஸோ ஃபஸ்ட்டு செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கூட ஆஃப் பண்ணாமல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாரு. நவ் அகைன் செகண்ட் செட் ஹி ஹேஸ் டு டூ. ஸோ வியூவர்ஸ், இந்த டாஸ்க்கை ரிப்பீட்டடாக பண்ணுறதுனால ஒரு பிகினர்ஸ்க்கு கெயின் ஆகிற கண்ட்ரோல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபஸ்ட்டு திங் இஸ் கெய்னிங் த கிளச் கண்ட்ரோல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிரைவிங் ஒரு பிகினர்ஸ் கற்றுக்கிறதுக்கு. செகண்ட் திங் இஸ் ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன். தேர்ட் திங் இஸ் கெய்னிங் த ஸ்பீட் கண்ட்ரோல். ஃபோர்த் பாயிண்ட் இஸ் கெட்டிங் அக்கஸ்டம் டு த மூவ்மெண்ட் ஆஃப் த வெஹிக்கிள். இந்த கெட்டிங் அக்கஸ்டம் டு த மூவ்மெண்ட் ஆஃப் த வெஹிக்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பவருக்கும், ஸோ இதோட டார்க்குக்கும், கிளச்சோட லீவிங் பாயிண்ட்டுக்கும் வெஹிக்கிள் எப்படி மூவ் ஆகுது, என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் ஃபீல் பண்ணணும். அப்படி ஃபீல் பண்ணும்போது தான் அவங்களால எந்த பாயிண்ட்டில் வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கிளச்சை எந்த அளவுக்கு லீவ் பண்ணணும், ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் மூவ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்பேஸை கால்குலேட் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம கிளச்சை லீவ் பண்ணால் வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் வி கேன் அப்ளை த பிரேக் வெரி ஸ்மூத்லி அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால தான் நான் சார்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளச் கண்ட்ரோலே தான் மூவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளச்சிலே தான் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ செகண்ட் செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ மோர் தேன் 12 times he has pressed the clutch and leaving the clutch. ஒரு டைம் கூட அவர் ஆஃப் பண்ணலை. ஸோ ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்ஸில் அவர் ட்ரைவ் பண்ணும்போது திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஹிம்.
ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பிகினர்ஸ்க்கு மெயினாக பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெய்னிங் த கிளச் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ், லெஃப்ட் ஃப்ரேம் அனலைசேஷன், ரைட் ஃப்ரேம் அனலைசேஷன். மேனுவல் கார் பொறுத்த மட்டும் கிளச் கண்ட்ரோல் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களால எந்த இடத்துல வேணால் ட்ரைவ் பண்ணிட முடியும். ஒரு டிராஃபிக்கில், ஒரு ஸ்லோப்பில், ஒரு யூட்டர்ன்ஸ் பண்ணும்போது, ஒரு பார்க்கிங் ஏரியாஸில் he can make it out. எஸ் சார், பண்ணுங்க. ஸோ அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் நம்ம இந்த டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருப்போம். எந்த ஒரு இடத்துலையும் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ டில் நவ் he has not at all switched off anywhere. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கிளச்சை லீவ் பண்ணி தான் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு முடியும் போது அவருக்கு 100% நாலேஜ் வந்து கிளச்சோட பைட்டிங் பாயிண்டில் எந்த அளவுக்கு நம்ம லீவ் பண்ணால் கிளச்சோட மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, எங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணணும், பிரேக் அப்ளிகேஷன் எவ்வளோ ஸ்மூத்தாக கொடுக்கணும், எந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணும்போது வெஹிக்கிளோட ஸ்டாப்பிங் வந்து கரெக்டாக அந்த இடத்துல இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. நீங்களுமே ஒரு இடத்துல போய் கற்றுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இந்த கிளச் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ், இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெஹிக்கிளை நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். Always need your support, viewers. My heartful thanks to each and every subscribers and each and every viewers who are supporting my channel. Kindly subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க friends, relatives, neighbors யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்க. Thank you, viewers.